அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, நாம் ஏற்கனவே ஒரு 20 செகண்ட் ஒரு கிளிப் ஒன்று போட்டோம். இந்தியாவில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு. இது எப்படி நடந்தது, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டோம். சில பேர் போட்டாங்க. அதோடைய விளக்கத்தை தான் இப்போ நம்ம சொல்கிறோம். நீங்கள் கவனமாக கவனிங்க. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் தப்புன்னு அதில் பதில் போடலாம். கமெண்ட்ஸை நான் உங்களை எதிர்பார்க்குறேன். முதல்ல இந்த வீடியோ பாருங்கள். சொந்தங்களே, இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கல்ல, எல்லாரும் என்ன போட்டீங்க, லாரிக்காரன் மேலே தப்பு, அவர் சடன்லி பிரேக் அடித்ததுனால தான். ஆனால் ஒரு ஆள் எழுதினார், அதில் போலீஸு நிற்கிறாங்க பக்கத்தில் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இது என்ன நடந்திருக்கு தெரியுமா? இது ஒரு ஹைவே தான். ஆர்டிஓவா அல்லது போலீஸான்னு தெரியாது. 2 காக்கி சட்டம் அங்கே நிற்குது. நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு ஹைவேல வர்ற வண்டி குறைஞ்சது ஒரு 70, 75, 60 இப்படிலாம் வருவாங்க இல்லையா? நீங்கள் உங்கள் ஜீப்பை ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு திடீர்னு கையை காட்டி ஒரு வண்டியை நிப்பாட்டுறீங்கல்ல, அவன் போலீஸ்ன்னு பயந்து போய் அவர் பிரேக் அடித்து ஸ்லோ கொண்டு வந்துட்டார். பின்னாடி வந்தது பார்த்தீங்களா பஸ்ஸு, நேராக கொண்டு வந்து பின்னாடி அடித்து ஏறிட்டாப்புல. எவ்வளோ பெரிய சேதாரம் பார்த்தீங்களா இல்லையா? உயிர் சேதம் எத்தனைன்னு எனக்கு தெரியாது. வண்டி டோட்டல் லாஸ். ஓகே, தப்பு முழுக்க காக்கி சட்டையில் நிற்கக்கூடிய ஆடியோ வந்து ஒயிட் சட்டையில் நிற்பாங்க. இது காக்கி சட்டையில் நிற்கிறாங்க. நல்லா கவனமாக பாருங்கள், சரியா? நீங்கள் ஒரு செக்கிங் போடுறதா இருந்தாலோ இல்லைன்னா அவங்கள டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறதா இருந்தாலோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? 300-400 மீட்டருக்கு நீங்கள் சேஃப்டி வச்சுருக்கணும். இந்த மாதிரி நாங்கள் செக்கிங் பண்ணுறோம், பார்த்து ஸ்லோவாக வாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கோன் வச்சுருக்கணும், ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கணும். இல்லை வண்டியை சைடில் நிப்பாட்டி மேலே இருக்குது இல்லையா, சைன் லைட் இருக்குல்ல, ரெட் அண்ட் ப்ளூ, அதையாவது நீங்கள் போட்டு நின்று இருக்கணும். போலீஸ் நிற்கிது, நாங்கள் செக்கிங் பண்ணுறோன்னு. அப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து வந்த லாரியை அதை கவர் பண்ணியிருப்பார், ஏதோ செக்கிங் நடக்குதுன்னு. எந்த முன்னெச்சரிப்பும் இல்லாமல் திடீர்னு அந்த வண்டியை போய் நிப்பாட்ட, அவர் ஸ்லோ பண்ண, வந்த பஸ்ஸை பின்னாடி அடிக்க. தப்பு எங்கே இருக்குது? இப்போ இந்த கேஸ் யார் மேலே கொடுக்கணும்? போலீஸாது அவங்க மேலே தான் கொடுக்கணும். சட்டப்படியாக தான் குற்றங்க. அவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை. அவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த டிரைவர் வந்த டிரைவர் கொஞ்சம் உஷாராக வந்திருப்பாப்புல. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது என்னன்னு கேளுங்க, இந்த டிரைவர் அவசரத்தில் போலீஸ் கையை காட்டுதுன்னு ஏதோ சடன்லியாக நிப்பாட்ட உடனே அவருக்கு அந்த மைண்டு வரல. அசார் லைட் போட்டிருக்கணும். அசார் லைட் போட்டிருந்தா பின்னாடி வர்ற பஸ்ஸு உஷாராக இருக்கும். அதுவும் இல்லை. பிரிண்டை பார்த்தாலே தெரியுமே, லாரியில் பிரிண்டை பாருங்கள், அசர் ரேட் எரியுதா? ஒன்றும் இல்லை. அப்போ தான் நிப்பாட்டுறாரு. அப்படி ஒரு மூவ் ஆகுது. காரணம் பின்னாடி வந்து கொடுத்தாப்புல பஸ்ஸு. எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் இப்படியா வந்து நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு அது வசூல் பண்ணுறதா இருக்கட்டும், டாக்குமெண்ட் செக் பண்ணுறதா இருக்கட்டும், லைசன்ஸை செக் பண்ணுறது, இப்படியா பண்ணுறது? நீங்கள் அதிகாரிகள் தானே. எவ்வளோ லாஸ் பாருங்கள் பின்னாடி. எத்தனை உயிர் போச்சுன்னு தெரில. இதுதான் உங்களுடைய, நீங்கள் தான் சட்டத்தை மீறுறீங்களா இல்லை சட்டத்தை வந்து நீங்களே கையில் எடுத்து நடத்துறீங்களான்னு ஒன்றுமே புரியல. சரி, உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? பாருங்கள், நீங்கள் முழுக்க பாருங்கள், அங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு சேஃப்டி வச்சுருக்கா? நாங்கள் செக்கிங் பண்ண போகிறோம், போலீஸ் வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு, நீங்கள் தூரத்துலேருந்து வரும்போது ரொம்ப உஷாராக வாங்க, நாங்கள் எங்கள் வண்டியினுடைய லைட்டை நாங்கள் மேலே போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி இருக்கா? ஒன்றுமே இல்லை. எவ்வளவு நட்டப்படுத்திட்டாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு வண்டிக்கு எச்சரிக்கை கொடுக்கணும்னா நீங்கள் தானே எச்சரிக்கையாக வந்து எல்லாமே வச்சுருக்கணும். இதை பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் நான் சொன்னது தப்பாக ரைட்டாங்கிறத பதில் கொடுங்க. ரெண்டாவது,
நாங்கள் சவுதி அரேபியாவில் வண்டி ஓட்டுறோம்ல, 400-500 மீட்டருக்கு முன்னாடியே கோணம் வச்சுருவாங்க, பிளாஸ்டிக் கோணு. அங்கே 2 வண்டி நின்று மேலே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீ 2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டர் அந்த போய் ஸ்ட்ரைட் ரோடாக இருந்தால் தெரியும், நல்லா தெரியும். ஓ, செக்கிங் அங்கே நடக்குன்னு. அப்போ உயிரை பாதுகாக்கிறதுல யார் முதலிடம் இருக்கு? வெளிநாடு தான் இருக்கு. எங்களுக்கு உண்டான சேஃப்டி அங்கே. நானும் போய்கிட்டு இருக்கேன், கசிங்கிற ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். அவங்களும் அதே மாதிரி பாலைவனத்தில் ஒரு செக்கிங் என்ட்ரன்ஸில் போடுறாங்க. அது எப்படி போட்டிருக்காங்க, எவ்வளோ சேஃப்டி கோன் வச்சுருக்காங்க, எத்தனை மீட்டர்லேருந்து வச்சுருக்காங்க, அதை நாங்கள் பார்த்தோன்னே எப்படி உஷாராகி டபுள் உஷாராக போட்டு போய்கிட்டு இருக்கோம், பின்னாடி வர்றவங்கள உஷார் பண்ணி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கோங்கிறத அந்த வீடியோவும் பாருங்கள், நான் போடுறேன். வீடியோவை கவனமாக பாருங்கள். போலீஸ் வண்டி நமக்கு நிற்கிறது இப்போ தான் தெரியுது. இங்கே பாருங்கள், 300-400 மீட்டருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. எச்சரிக்கையாவா நாங்கள் செக் பாயிண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், எங்கே சேஃப்டி இருக்கு? இந்த நாட்டிலையா இல்லை வெளிநாட்டுலையா? நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், மேலே லைட்டு போட்டு நிற்கிது போலீஸ் வண்டி. அது போலீஸ் வண்டி பாஸ் பண்ண பிறகு ஓகே.